ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பொங்கல் க்ளீனிங் கொஞ்ச நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதை க்ளீன் பண்ணுற இதில் வந்து வீடியோ எடுக்கவே எனக்கு முடியல. சரி, இப்போ சிம்பிளாக நான் என்னெல்லாம் வீடியோ எடுக்கணுமோ அதை மட்டும் காட்டுறேன். அது போக நிறைய க்ளீனிங்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. முக்கால்வாசி க்ளீனிங் முடிச்சிட்டேன். இப்போ கிச்சனில் வந்து ரேக்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண போகணும். அதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் இதில் மாற்றிட்டு இப்போ இந்த கேஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணணும். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் கண்டெய்னர்லாம் வைக்கிற இந்த ட்ரேயை வந்து வாஷ் பண்ணி இதுக்கு பேப்பர் மாற்றணும். மற்றபடி இந்த ட்ராயர் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். ட்ராயர் வேலை எல்லா வேலையுமே முடிஞ்சது. ட்ராயரில் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் அடுக்கி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த ஷெல்ஃபு இது மட்டும்தான் க்ளீன் பண்ணோம். அதில் இது ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டையும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் பாட்டிலை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இதில் ஆயில் ஃபில் பண்ணணும். இந்த நெய் ஜாடியை க்ளீன் பண்ணணும். மற்றதெல்லாம் பார்க்கணும். கிச்சன் க்ளீனிங் வேலை போயிட்டே இருக்குது. இந்த கபோர்டில் இந்த ரேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல வெட் டிஷ்யூ வெட் வைப்ஸ் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், வெட் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி, வெட் வைப்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு. அதை வச்சு தான் அந்த சிம்னிக்கு மேலே எல்லாம் வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளஸ் மிஸ்டர் மசில் இந்த ரெண்டும் வச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம்லாம் நல்ல எண்ணெயாக இருந்தது, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக ஆக்கியாச்சு. இங்கே இந்த ரேக்கு, இந்த டோரு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஒரு ரேக் இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். இந்த 2 ரேக் இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். பாட்டில் எல்லாமே கழுவி நீட்டாக அடுக்கியாச்சு. ரேக்கை க்ளீன் பண்ணாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பேப்பர்லாம் மாற்றிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கே நான் லைனர் போடலன்னா இது சீக்கிரமாக எண்ணெய் ஆகிடும். லைனர் போட்டால் திருப்பி இதை வாஷ் பண்ணி போடணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வேறு பேப்பர் போட்டுக்கலாம். அதனால் இதை நீட்டாக பண்ணியாச்சு. இங்கேயும் நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த செல்ஃபையும் நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு.